الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு எதை ஓதி காட்டினார்களோ, எதை சொன்னார்களோ அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், என்னால் இயன்ற வரைக்கும் நான் சீர்திருத்துவதையே விரும்புகின்றேன். நல்வாய்ப்பு என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரை கொண்டும் எனக்கு இல்லை. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், அவன் பக்கமே நான் மீளுகின்றேன், அவன் மீதே நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை இன்று நான் உங்களுக்கு மத்தியில் இதை சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதத்தை வரவேற்போம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை வரவேற்போம் என்ற இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஒரு சிறிய கதையை கொஞ்சம் புரிய வைக்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு காட்டிற்கு வேட்டைக்காக சென்றான். காலை முதல் மாலை வரை வேட்டையாடுவதற்காக கஷ்டப்பட்ட அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியில் அவனுடைய கையில் ஒரு சிட்டுக்குருவி சிக்கியது. இப்போ அந்த சிட்டுக்குருவி சிக்கினதுமே அந்த சிட்டுக்குருவியை அறுத்து சாப்பிடலாம், இதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அறுக்க போகக்கூடிய நேரத்தில் அந்த சிட்டுக்குருவி சொன்னது, என்னை அறுக்காத, என்னை சாகடித்து விடாதே, என்னை சாப்பிட்டு விடாதே என்று அந்த சிட்டுக்குருவி அவனிடத்தில் அளவுக்கு அதிகமாக கெஞ்சியது. அவன் விடுற மாதிரி இல்ல. அப்ப சிட்டுக்குருவி அவன் கிட்ட சொல்லுச்சு, நீ மட்டும் என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்னா, உன்னுடைய கையில இருந்து நீ என்ன விட்டுட்ட, அறுக்காம நீ விட்ட அப்படின்னா உனக்கு 3 அட்வைஸ நான் சொல்லுவேன். இந்த அட்வைஸ் இது நாள் வரைக்கும் உனக்கு யாருமே கொடுக்காத அட்வைஸா இருக்கும். உன்னுடைய லைஃப்ல நீ மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையலாம். என்னுடைய அந்த 3 அட்வைஸ கேட்டு இருக்கலாமா வேண்டாமா யோசிக்கும் போது குருவி மறுபடி சொல்லுச்சு, நீ என்ன விட்டுடு, நீ என்ன விட்டுடு. சரி, 3 அட்வைஸ சொல்லுவல்ல, சொல்லு முதல்ல 3 அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் குருவி கிட்ட சொல்லும் போது குருவி சொல்லுச்சு, உன் கையில இருந்து என்ன நீ விட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்லுவேன். அதுக்கு பிறகு இங்கிருந்து பறந்து சென்று அந்த மரத்தின் மீது அமர்ந்து 2வது அட்வைஸ் சொல்லுவேன். அந்த மரத்திலிருந்து பறக்கும் போது 3வது அட்வைஸ் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குருவி கண்டிஷன் வச்சது. இப்ப இவனும் சரின்னு சொல்லி குருவியை விட்டுட்டான். குருவியை விட்ட உடனேயே அந்த குருவி சொல்லுச்சு, என்னுடைய வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. என் வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த குருவியை பிடிக்க போனா அந்த குருவி தப்பிச்சு போயிடுச்சு. போய் கிளை மீது அமர்ந்து கொண்டது. இப்ப கிளையின் மீது அமர்ந்து கொண்டது பின்னால் மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டான், பயங்கரமா புலம்புனான். நான் ஏமாந்து விட்டுட்டேனே, 10 வைரக்கல் உன்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு, நான் அறுத்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி புலம்பும் போது அந்த குருவி சொல்லுச்சு, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி குருவி சொல்லுச்சு. அப்ப இவன் சொன்னா, சரி மீதி இருக்கிற 2 அட்வைஸாவது சொல்லு, ஒண்ணுல நான் ஏமாந்துட்டேன், மீதி இருக்கக்கூடிய 2வது சொல்லு அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லும் போது குருவி சொல்லுச்சு, அதான் இப்ப சொன்னேனே 2வது. என்னது? இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் சொல்லி சொன்னேனே, அதான் 2வது அட்வைஸ். ஒரு வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்ட, இப்ப 2வது புலம்புற இல்ல, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு நான் கேட்கிறேனே, இதுதான் 2வது அட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப மனுஷன் சொன்னான், சரி 3வது அட்வைஸாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குருவி சொல்லுச்சு, பைத்தியக்காரனே, ஏன் வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்குன்னு நான் சொல்றேன், அதையும் நம்புற, அதுக்கு பின்னாடி என்ன விட்டுட்டு நீ தவிக்கிறியன்னு சொல்லி புலம்புறன்னு சொல்றேன், அதையும் நம்புற, இப்ப 3வது அட்வைஸ் வேற கேட்கிற. ஏற்கனவே முதல்ல நான் செஞ்ச 2 அட்வைஸே புரியாத உனக்கு 3வது அட்வைஸ்லாம் உனக்கு புரிய போறது இல்லைன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. இது ஒரு குருவியினுடைய ஒரு கதை. இப்ப இந்த கதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாருடைய கைக்கு வாய்ப்பு வந்து, சந்தர்ப்பம் வந்து, ஒரு சான்ஸ் அவருக்கு முன்னால் வந்து அதை யார் வீணடிப்பாரோ, அதை யார் விட்டு விடுவாரோ, பின்னால் அவர் வருந்தக்கூடிய அந்த கை சேதத்திற்கு எந்த மதிப்பும் இருக்காது.
உங்களுக்கு முன்னாடி வருது ஒரு விஷயம், இதை நீங்கள் வரவேற்றாலும் வரும், வரவேற்றாலும் வரும். ரமலானுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க என்னவெல்லாம் ரமலானுடைய பேக்கேஜாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றானோ இவை அனைத்தும் ரமலானில் இருக்கும். நீங்கள் வரவேற்றால் ரமலானுக்கு சந்தோஷமும் இல்லை, நீங்கள் அதை புறக்கணித்து விட்டால், அதை அசால்ட்டாக விட்டுவிட்டால் ரமலானிற்கு எந்த வருத்தமும் இல்லை. எனவே நமக்கு முன்னால் வரக்கூடிய ரமலானை நாம் அதை பயன்படுத்தக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் இப்ப நம்ம யோசிக்கணும். 5 தூண்களின் மீது ரமலான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு தூணாக நான் சொல்கின்றேன். இந்த ஒவ்வொரு தூணையும் நம்மையும் இணைத்து பார்த்து எந்த ஒரு தூணிலாவது நாம் பெர்ஃபெக்டா இருக்கிறோமா, சதவிகிதத்தில் 100% தொட்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது ரமலானுடைய பேஸ். ரமலான் உங்களுக்கு வர இருப்பது தக்வா. தக்வாவை கொண்டு ரமலான் முதலில் வருகின்றது. இந்த தக்வாவை கொண்டுதான் அநேக விஷயங்கள் குர்ஆன் பேசுகின்றது. பெரும்பான்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதுபாக்கள் இப்படித்தான் இருக்கும். குறிப்பாக ஜும்ஆவுடைய குதுபா இந்த 3 வசனங்கள் இல்லாமல் ஜும்ஆவுடைய குதுபா இருக்காது. இப்ப எந்த 3 வசனங்கள்? சூரா ஆல் இம்ரானில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த ஒரு வசனம். பின்பு சூரத்துன் நிசாவினுடைய முதல் வசனம் யா அய்யுஹன் நாசு தகு ரப்பகுமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இது இரண்டாவது வசனம். மூன்றாவது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்று சொல்லக்கூடிய இந்த 3 வசனங்களை ஓதித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஜும்மா உரையை துவங்குவார்கள். என்ன சொல்லுது இந்த 3 வசனம்? இந்த 3 வசனங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? இந்த 3 வசனங்களும் ஒரு சப்ஜெக்டில் ஒருமித்த கருத்தை பேசுகின்றது, அது தக்வா. இந்த 3 வசனங்கள் பேசக்கூடியதும் தக்வா தான். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சூரா ஆல் இம்ரானுடைய வசனம் சொல்லும் போது தக்வாவை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. ஹக்க துகாத்திஹி, முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வை அஞ்சுறதுல கேட்டகரி இருக்குன்றது நமக்கு புரியுது. ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறைப்படி அஞ்சுங்கள். ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுறாரு, லுஹர விட்டுறாரு, அசர் தொழுறாரு, மக்ரிப விட்டுறாரு, இஷா தொழுறாரு, மறுபடியும் ஃபஜ்ர விடுறாரு. இது பூரண தக்வா இல்ல. நாளை மறுமை நாளையில் சில நபர்களை தண்டிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். இவர்கள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? இவங்க அல்லாஹ்வை அஞ்சினாங்க, ஆனா அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சல. 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டேன் தக்வா, குர்ஆன் எடுத்து ஓடிட்டேன் தக்வா. குர்ஆன் ஓதுவதற்காக இறக்கப்படல. குர்ஆனை நீங்கள் ஓதி மனனம் செய்து அதை உணர்ந்து அதை புரிந்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்வில் குர்ஆன் நடைமுறையில் கொண்டு வராத வரைக்கும் குர்ஆனுக்காக முழுமையான கொடுத்த எந்த அந்தஸ்தையும் நீங்கள் கொடுத்தவர்களாக ஆக மாட்டீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சென்று கேட்டார்கள். பின்னால் வந்த தாபியீகள் முதல் கொண்டு இந்த கருத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதியது இல்லையா? திருப்பி கேட்கிறாங்க கேள்வி. ஆமா குர்ஆனை ஓதி இருக்கிறோம். இல்ல நீங்க சரியா ஓதலன்னு சொல்லி நினைக்கிறேன். குர்ஆன் எப்படி இருக்கிறதோ இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதினால் நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது குர்ஆனின் அடிப்படையில் தான் வாழ்ந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலாக கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். தக்வா என்பது இறையச்சம் என்பது யதார்த்தமாக அது புழக்க பாஷையில் சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு தான். இறையச்சம் என்பது பயபக்தி என்பது தர்ஜுமாலெல்லாம் இதை போட்டிருப்பாங்க, ஏன்னா இலகுவா நம்ம புரிந்து கொள்வதற்காக. ஆனா தக்வா என்ற வார்த்தையின் பொருள், தக்வா என்ற இந்த வார்த்தை விகாயத் என்ற மஸ்தரில் இருந்து பிறந்தது. விகாயத். இப்ப நம்ம எல்லாருக்குமே துவா தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும்
வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். வகினா, வகினா, நானா எங்களை, வகி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இதுல இருந்து தான் தக்வான்ற வார்த்தை வருது. வகி எங்களை பாதுகாப்பாயாக, வகி என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பாயாக, நானா எங்களை, வகினா எங்களை பாதுகாப்பாயாக, அஸாபன்னார் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்பது பொருள். இப்ப தக்வா நான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாதி தக்வா என்றால் பாதுகாப்பு என்பது பொருள். எங்கிருந்து பாதுகாப்பது? யார்கிட்ட இருந்து பாதுகாத்துக் கொள்வது? நாளை யார் அல்லாஹ்வை மறுத்து செயல்பட்டார்களோ, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் எவர்கள் இந்த உலகத்தில் மனோ இச்சையை பின்பற்றி தாண்டோடித்தனமாக வாழ்ந்தார்களோ இவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா நரகத்தை வைத்திருக்கின்றானே அஸாப், இந்த அஸாபிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இந்த வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, அதுக்கு பேர் தான் தக்வா. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தக்வானா என்ன? இப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் முற்கள் கற்கள் நிறைந்த பகுதியில் நடந்திருக்கிறீர்களா? ஆமா, நடந்திருக்கிறேன். இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் நடந்தால் எப்படி நடப்பீர்கள்? என்னுடைய கீழாடையை தூக்கிக் கொண்டு என்னுடைய செருப்புக்கு எந்த பாதகமும் வராமல் முற்களிலோ கற்களிலோ என்னுடைய கால் காயப்பட்டு விடாமல் பார்த்து பார்த்து மெதுவாக எட்டை நகர்த்தி நகர்த்தி வைப்பேன். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தக்வா. இப்படி நீங்க நடப்பீங்க இல்லையா, இப்படி நடப்பதற்கு பேர் தான் தக்வா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட பாவங்கள் என்ற முற்களை விரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் கவனிக்கணும், பலதரப்பட்ட பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நன்மை எது தீமை எது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக காட்டிவிட்டார். இந்த பாவங்களில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொண்டே செல்ல வேண்டும். இதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தக்வா என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ரகசியமாக 4 பேர் பார்க்காத இடத்தில் இருக்கும் போதும் தக்வா வரணும். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் பேசுறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், மறைவான நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இது தக்வா. அல்லாஹ் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மறைவிலும் யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுமோ பயப்படுமோ இது தக்வா. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையில் 7 கூட்டத்தார்கள் அர்ஷுக்கு கீழே நிப்பாங்களே, இதுல ஒருத்தவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் யார்? தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்தவர். அல்லாஹ்வினுடைய பயத்தினால், பயத்திற்காக நாளை மறுமையில் என் நிலை என்னவோ என்று அஞ்சி பயந்து கண்ணீரை யார் வடித்தாரோ இந்த சாராரும் இந்த கூட்டத்தார்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழாக நிற்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஸம்மில்ல பேசுறான், ஃபகைஃப தத்தகூன். இப்ப இந்த இடத்துல தக்வா இல்ல பொருள், பாதுகாப்பு என்பது பொருள். நீங்க தர்ஜுமா எடுத்து பார்க்கலாம், ஃபகைஃப தத்தகூன், உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்கள்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். ஃபகைஃப தத்தகூன், உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்கள்? எப்போ? இன் கஃபர்தும், ஒருவேளை இந்த உலகத்தில் குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் புறம்பானவர்களாக நீங்கள் நடந்திருந்தால் உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக் கொள்ள போகிறீர்கள்? எப்போ? யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, நாளை மறுமை நாளினுடைய கடுமையான நடுக்கங்களில் ஒன்றுதான் இளமையோடு இருக்கக்கூடிய சிறுவர்கள் வயதாளியாக மாறிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளினுடைய நடுக்கமும் திடுக்கமும் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்ள போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் சூரத்துல் முஸம்மில். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தக்வாவை, இப்போ தக்வானா என்ன நமக்கு புரிஞ்சிச்சு. தக்வாவை எங்கிருந்து எடுப்பது? இப்ப ரமலான் மாதம் வருவதினால் நோன்பிலிருந்து தக்வாவை எடுக்க முடியும் சொல்லி குர்ஆன் பேசுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்
கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுடைய முன்னோர்களின் மீது நோன்பு நாம் கடமையாக்கியதை போன்று உங்களின் மீதும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறுவதற்காக. நோன்பு வைத்தால் இறையச்சவாதியாக மாறுவோம் என்று குர்ஆன் பேசுகிறது. ரமலானை கொண்டு வந்து கஞ்சியிலும் வடையிலும் சமூசாவிலும் பிறையிலும் தராவிகளும் சுருக்கி வைத்துவிட்டு சண்டையிடக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லா விதமான இந்த ஃபித்னா ஃபசாதுகளில் இருந்து. ரமலான் இபாதத் செய்வதற்கான மாதம், ரமலான் தக்வாவை நம்முடைய நெஞ்சங்களில் ஏற்றுவதற்கான மாதம், ரமலான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கான மாதம், ரமலான் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கருணையை பெற்றுக் கொள்வதற்கான மாதம். எத்தனை எத்தனை இஸ்ராஃபுகளை வீண் விரயங்களை ரமலான் என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் தக்வா வரல, தக்வா வரல. நோன்பு வச்சிருக்கிறோம், 14 மணி நேரங்கள் பட்டினியாக இருந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, 14 மணி நேரம் பட்டினியாக இருப்பது ஒரு பெருமை என்று நீங்கள் நினைத்தால், 14 மணி நேரம் பட்டினியாக இருப்பது மிகப்பெரிய தற்பெருமை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் நோன்பிலே ஒரு மலைப்பாம்பு கிட்டத்தட்ட இறை தனக்காக கிடைக்கும் வரை 1 மாதம் பட்டினியாக இருக்கிறது. 1 மாசம், 1 மாத காலம் பட்டினியாக இருக்கின்றது ஒரு மலைப்பாம்பு. இன்று ரமலானுடைய நோன்பு சில நபர்களுக்கு ஒரே தூக்கம். ஃபஜ்ர் முடிச்சிட்டு வந்து தூங்குனாருன்னா லுஹருக்கு எந்திரிப்பார், லுஹர் தொழுதுட்டு தூங்குறார் அப்படின்னா அசர், அசருக்கு பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வடை சமோசா அப்படியே வாங்கிட்டு பள்ளிவாசலுக்கு போனாருன்னா இஃப்தார். இது நோன்பு, இதுக்கு பேர் நோன்பு. இப்ப இப்படி இல்ல, நோன்பை இபாதத்துடைய மாதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியதோடு மட்டுமல்லாமல், எந்த வருடம் ரமலான் கடமையாக்கப்பட்டதோ அந்த வருடம் பத்ர் களத்திலே நின்று இருக்கிறார்கள். நோன்பாளிகள் நோன்பாளிகள் சஹர் எதை வைத்து செய்தார்கள்? நம்மள மாதிரி 4-5 வெரைட்டி எல்லாம் இல்ல, 2-3 பேரித்த பழம் சஹர், இஃப்தார் அதே 2-3 பேரித்த பழம். ஆனால் இடையில் நின்றது பத்ர் களத்தில், போர்க்களத்தில் நின்றிருக்கிறார்கள் சஹாபாக்கள் நோன்பாளிகளாக இருந்து கொண்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நோன்பு ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட். இஃப்தார் வந்துரும் நோன்பாளி, ரெஸ்டிலேயே நோன்பை கழித்து விட்டு நோன்பாளி என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா தக்வாவை எடுக்கல. இப்ப தக்வா எப்படி எடுக்கிறது? நோன்புல இருந்து எப்படி எடுக்குது அப்படின்னா, சில விஷயம் இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாம் தவறாக புரிந்திருக்கின்றோம். இஸ்லாம் சில விஷயத்தை தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றது, ஆனால் நாம் அதை தவறாக புரிந்திருக்கிறோம். நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க, நகை கடைக்கு போய் ஒரு 1 லட்சம் ரூபாய், நீங்க ஒரு 2 பவுன் வருமா 1 லட்சம் ரூபாய்க்கு 2 பவுன் நகையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த நகை கடையில பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு தராருன்னு வைங்களேன். இப்ப இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் ஏதாவது மதிப்பா இருக்கா? அந்த பாக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கு தான் வேல்யூ. இதே போன்றுதான் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நோன்புக்காக வெளிப்படையான 3 சட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இது பாக்ஸ் மாதிரி. நீங்க பசியா, அதாவது சாப்பிடாம இருக்கணும், நீங்க தண்ணீர் குடிக்காம இருக்கணும், கணவன் மனைவி சேராம இருக்கணும். இது பாக்ஸ் மாதிரி, இது உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய நகை எது? நகை எது? அதை தான் நம்ம எடுக்கிறதே இல்லையே, அதை நம்ம தொடர்றதே இல்லையே. ஆனா தக்வா அதுல தான் இருக்கு, வேல்யூ அங்கதான் இருக்கு. எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பாளிகளாக இருந்து யார் பொய்யான நடவடிக்கைகளை, கேவலமான செயல்களை, மானக்கேடான செயல்களை விட்டு உங்களுடைய நோன்பு உங்களை தற்காப்பு செய்யவில்லையோ, அவருடைய நோன்பில் அவர் பசியாக இருந்ததும் அவர் பட்டினியாக தாகமாக இருந்ததும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. 14 மணி நேரத்தை பட்டினியா இருந்து வேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய நகை என்ன? புறம் பேசாமல் இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது, மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய மானத்தில் மானபங்கம் செய்யாமல் இருப்பது, டெலிவிஷன்களில் மூழ்காமல் இருப்பது, நன்மையான காரியம் என்ற பெயரில் மற்ற நேரங்களில் பொழுதுபோக்கின் மூலமாக பொழுதுபோக்காமல் இருப்பது. இபாதத் இபாதத் இபாதத். தன்னுடைய வியாபாரம், குடும்பத்திற்கான நேரம் செலவு,
தேவையான பேச்சு. இது போக தன்னை முழுக்க முழுக்க ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைய செய்து விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். இதை எப்ப வரைக்கும் ஒரு நோன்பாளி செய்யலையோ, பசியா இருக்கிறதுனாலயோ, தாகமா இருக்கிறதுனாலயோ, மனைவியோடு சேராமல் இருக்கிறதுனாலயோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா. இப்படி நெஞ்சை சுட்டி காட்டினார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா இங்கிருக்கிறது, இரையச்சம் இங்கிருக்கிறது என்று சுட்டி காட்டினார்கள். பின்பு ஒரு துஆவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்காக பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸினா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, தக்வாவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், என் நெஞ்சத்திற்கு தக்வாவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஆதி அன்ஃபுஸினா தக்வாஹா வ ஸக்கிஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. எதை? உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்கென்று துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்பர் 2, நான் ஓதி காட்டிய வசனம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே சென்றால் நம்பர் 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் இரண்டையும் அல்லாஹ் தஆலா இங்கு ஒரு சேர சொல்கின்றான். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் கொண்டு முழங்க வேண்டும், தக்பீரை கொண்டு போற்றி புகழ வேண்டும். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்பது பொருள், அல்லாஹ் மிக பெரியவன் என்பது பொருள். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொன்னால் சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஏன் அழுவாங்க? ஏன் அழுவார்கள்? ஏன் அழுவார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையினுடைய உட்கருத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். வலி துகப்பிருல்லாஹ என்ற இந்த வார்த்தைக்கான பொருள் அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் ஒருவன் தான் மிக பெரியவன் என்ற இந்த பதத்தை, இந்த சித்தாந்தத்தை, இந்த கொள்கையை எல்லா துறைகளிலும் நீங்கள் முன்னிறுத்த வேண்டும். இதுதான் தக்பீர். சஹாபாக்கள் அல்லாஹ்வை எல்லா துறைகளிலும் முன்னிறுத்தினார்கள். அல்லாஹ்வை முன்னிறுத்தியதால் வலி துகப்பிருல்லாஹ என்ற இந்த பதத்திற்கு மிக தெளிவான, மிக அழகான பொருளை கொண்டார்கள். வியாபாரம் செய்வதும் அல்லாஹுக்காக, திருமணம் செய்வதும் அல்லாஹுக்காக, குழந்தைகளை பெற்றுக் கொள்வது அல்லாஹுக்காக, குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது அல்லாஹுக்காக, இந்த உலகத்தில் வாழ்வதே அல்லாஹுக்காக, வேறு எதற்கும் இல்லை. ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் அல்லாஹ்வை முன்னிறுத்துவது என்பது ஒரு முஃமின் முஸ்லிமுடைய கடமை. இத அல்லாஹ் இங்க பேசுறான், வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நம்பர் 3, வலஅல்லகும் தஷ்குரூன். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலானை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த காற்றிற்கு ஒரு சார்ஜ் அல்லாஹு தஆலா போட்டான் அப்படின்னா எவ்வளவு பே பண்ண முடியும் நம்மளால? அதே போன்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நீர், நெருப்பு, இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். ஆனால் ஒருபோதும் இதற்கு நாம் நன்றி செலுத்துவதே கிடையாது. அல்லாஹு தஆலா சூரத்து ஸாரியாத்ல கேக்குறான், வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அற்புதம். இதை நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்கள்? 80 வருஷம் வாழ்றார், 90 வருடங்கள் வாழ்றார், ஒரு நாளும் சர்வீஸ் கிடையாது, ஒருபோதும் சர்வீஸ் இல்லை. நான் ஸ்டாப், நான் ஸ்டாப் 80 வருடங்களாக இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. யார் இயக்குறார்? ஆபரேட்டர் யார்? மிஷின்ல எந்த கோளாறும் இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. 80 வருடங்களாக ஒரு ரூபாயை கூட என் ரப்புல் ஆலமீன் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் இயக்கிக் கொண்டிருந்த இதயத்தை இப்போது நின்று போனதினால், அதாவது ஸ்தம்பித்து நின்று போனதினால், இன்னும் வெறும் 3 வருடத்திற்கு மட்டுமே இயங்கும் என்ற இந்த விஷயத்திற்கு 10 லட்சம் ரூபாயை என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறார்கள் இந்த உலகம் என்பதை நினைத்து என் ரப்பு எவ்வளவு மேலானவன் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த ரமலான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை நமக்கு நினைவூட்டுவதற்காக வருகின்றது. தயவு செய்து நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து பாருங்கள். மருத்துவர்கள் யாரேனும் இருந்தால்
நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய ஃபில்டர்களில் யாரெல்லாம் இப்போ RO சிஸ்டம் வீட்டில் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல ஃபில்டர் இருக்கு. ஃபில்டர் உலகத்தின் ஆக சிறந்த ஃபில்டர் நம்மளுடைய கிட்னி. ஒரு கிட்னிக்குள் 1,00,000 ஃபில்டர் இருக்கு. ஒரு கிட்னில 1,00,000 ஃபில்டர் இருக்கு. இதை விட சிறந்த ஃபில்டர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுக்குநூறாக மிக தெளிவாக உங்களுடைய நீரிலிருந்து உங்களுடைய உணவிலிருந்து எது புரதச்சத்து, எது நைட்ரோஜன், எது கார்போஹைட்ரேட் எல்லாவற்றையும் மக்குவேர் ஆணிவராக பிரிச்சு மேஞ்சி எது உங்களுடைய ரத்தத்தில் சேர்க்க வேண்டும், எது உங்களுடைய குளுக்கோஸ், எது உங்களுடைய கழிவு, எது உப்பு நீர் என்பதை பிரித்தாய்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய இந்த கிட்னியை அல்லாஹ் இரண்டாக கொடுத்திருக்கின்றான். நம்மளுடைய நுரையீரல், இந்த நுரையீரலுடைய இந்த விஸ்தீர்ணத்தை 4 பேர் பிடிச்சுக்கிட்டு இழுத்தாங்க அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவிற்கு விரியும். நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுரையீரலை 4 பேர் பிடிச்சு இழுத்தா ஒரு டென்னிஸ் கோர்ட்டுடைய அளவிற்கு அந்த நுரையீரல் விரியும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லிக் கொண்டே போகலாம். நேரம் நீளுவதை அஞ்சி நான் சுருக்கமாக சொல்கின்றேன். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலான் மிக தெளிவாக நமக்கு பாடம் புகட்டி இருக்கின்றது. நம்பர் 4, 4வது விஷயம். 5 விஷயத்தை சொன்ன நம்பர் 4வது விஷயம் மிக முக்கியமானது மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்மிதியில் வரக்கூடிய மிக பிரபல்யமான ஹதீஸ், எல்லா மதர்சாக்களிலும் எல்லா பயான்களிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். கீழே இறங்கியதற்கு பின்னால் எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி 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 துஆ கேட்டார்கள். நான் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் என்று ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில் ஒன்று இந்த ரமலான் மாதத்தை பற்றி. யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிப்பை இந்த ரமலான் நினைவூட்டுகின்றது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கான மாதம் என்று இந்த ரமலானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பில் 4 விஷயங்களை நான் சொல்கின்றேன், உன்னிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அல்லாஹு தாலா இஸ்லாம் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும், ஒவ்வொரு அமல்களுக்கும் இவ்வளோ நன்மை இவ்வளோ நன்மை இவ்வளோ நன்மை என்று நன்மையை வகைப்படுத்தி இருக்கிறது. ஜமாத்தோடு தொழுதா தனியா தொழுபவரை விட 25 மடங்கு 27 மடங்கு நன்மை கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நன்மைக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஹரம் ஷரீஃபில் தொழுதால் 1,00,000 நன்மை, மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதால் 50,000 நன்மை, பலஸ்தீன்ல மஸ்ஜிதுல் அக்ஸால நீங்க தொழுதீங்கன்னா 25,000 நன்மை. நீங்கள் ஜனாசா தொழுகை மட்டும் தொழுதால் 1 கீராத் நன்மை, தொழுதுவிட்டு கபர் வரைக்கும் சென்று அடக்கம் செய்து அதுவரை நின்றால் 2 கீராத் 2 உஹது மலை அளவு நன்மை. இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் பலதரப்பட்ட நன்மை வகைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போ நான் சொல்ல போற 4 விஷயங்களுக்கு நன்மை இவ்வளவு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மாற்றமாக கணக்கில்லாத நன்மையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். 4 விஷயம். இந்த 4 விஷயங்களுக்கு எவ்வளவு நன்மை ஹதீஸிலும் இல்லை, குர்ஆனிலும் இல்லை. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்றது, இதற்கு மட்டில் இல்லாத கூலி நான் கொடுப்பேன், எண்ணில் அடங்காத கூலியை நான் கொடுப்பேன். நம்பர் 1 இது ஹதீஸ்ல இருக்கு, மீதி உள்ள 3 குர்ஆனில் இருக்கு. 1 ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொன்னதாக ஹதீஸே குதுஸில் சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான். இப்ப எவ்வளவு நன்மை சொல்லல. ஒரு நோன்பு வைத்தால் எவ்வளவு நன்மை, சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் நோன்பை வைத்தால் ஈமானையும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு நோன்பாளியினுடைய நோன்பு வைத்தால் 70 ஆண்டுகள் நரகை விட்டு அவருடைய முகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான் என்ற சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நோன்புக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் சொல்கின்றான், வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். எவ்வளவு நன்மைன்னு சொல்லல. இந்த வ அன அஜ்ஸி பிஹி என்ற இந்த வாக்கியத்தை கிராமர் ரீதியாக
வஅன உஜ்ஸா பிஹி என்றும் படிக்கலாம். இலக்கணம் தெரிந்தவர்கள் யாரேனும் ஆலிமாக்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். வஅன உஜ்ஸா பிஹி என்றும் படிக்கலாம். இப்ப என்ன பொருள்படும்? வஅன அஜ்ஸி பிஹி என்று படித்தால் நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று பொருள். வஅன உஜ்ஸா பிஹி என்று படித்தால் நானே நோன்புக்கு கூலியாக இருக்கிறேன் என்று பொருள். சுப்ஹானல்லாஹ். நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஅன உஜ்ஸா பிஹி என்றும் படிக்க முடியும். அதை படிப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது. அப்படி படித்தால் அல்லாஹ் சொல்கின்றான் நானே அதற்கு கூலியாக இருக்கின்றேன். நோன்பினுடைய கூலி இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லப்படவில்லை. அதீத கூலியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மீதமுள்ள 3ஐ குர்ஆன் பேசுகின்றது. நல்லா பாருங்க. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். சூரா ஜுமர் பேசுது. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். எவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கணக்கில்லாமல் அல்லாஹ் கூலியை வழங்குவான். பொறுமைசாலிகளுக்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இன்னல்கள் வருகிறதோ எல்லா விஷயத்திலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களுடைய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லல. இப்ப பொறுமையில நிறைய வெரைட்டி இருக்கு. குர்ஆன் அதையும் பேசுது. சூரா முஸம்மில்ல அல்லாஹ் தஆலா வஸ்பிர் அலா மா யகூலுன் என்று பேசுகின்றான். சூரத்துல் மாரிஜ்ல ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்போ பொறுமையில அழகான பொறுமைன்னு ஒன்று இருக்கு. பொறுமை என்று ஒன்று இருக்கிறது, அழகான பொறுமை என்று இன்னொன்று இருக்கின்றது. ஒரு சிலர் பொறுப்பார்கள், ஆனால் புலம்புவார்கள். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்று புலம்புவார்கள். இது அல்லாஹ் எதிர்பார்க்கல. பொறுத்து கொண்டால் அமைதியாக அதை கடந்து செல்வது, இது அழகான பொறுமை, இது அழகிய பொறுமை. இப்படி பொறுமையினுடைய வெரைட்டியை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. நீங்கள் குர்ஆனை எடுத்து பொறுமையை பற்றி எங்கெல்லாம் குர்ஆன் பேசுகின்றதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது நம்பர் 2. நம்பர் 3வது விஷயம், தலைமையில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் குறைஷி குஃபார்கள் என்னவெல்லாம் சொல்லால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினார்கள். நபி அவர்களை மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நபி அவர்களை சூனியக்காரர் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆனை முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த குர்ஆன் முன்னோர்களுடைய கட்டுக்கதை கவிதை என்று சொன்னார்கள். இந்த குர்ஆனை குறி சொல்பவரிடமிருந்து படித்து வந்து முன்னுக்கு பின் முரணாக உளறிக்கிறார் என்று சொன்னார்கள். இப்படி எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ இத்தனை வார்த்தைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசினார்கள். எப்போதும் அவர்கள் எதை கொண்டு நபி அவர்களை திட்டினார்களோ அந்த மறுமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்படி ஒருவர் கடைபிடித்தால், ஒருவன் உங்களை திட்டும் போது நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அதே வார்த்தையை கொண்டு திட்டாமல் நீங்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக சென்றால், இதை சூரா கலம் பேசுகின்றது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீதும் எழுத்தாளர்கள் எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே அல்லாஹ்வினுடைய அருட்கொடையால் நீங்கள் மஜ்னூன் இல்லை. அல்லாஹ் ஆறுதல் படுத்துகின்றான். அவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்கிறார்கள், நீங்கள் பைத்தியம் இல்லை. வ இன்னலக லஅஜ்ரன் கைர மம்னூன், இப்ப அவர்கள் உங்களை திட்டுகிறார்கள், நீங்கள் பதிலுக்கு திட்டாமல் பொறுத்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா இதற்கான கூலி மட்டிலடங்காத கூலி வைத்திருக்கின்றான். இதுக்கு இவ்வளோ அவ்வளோ இல்ல, இந்த கூலியை அல்லாஹு தஆலா கணக்கில்லாமல் கொடுக்க இருக்கின்றான். இது 3வது. இப்ப நாம திட்டக்கூடிய நேரத்தில் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் வலியுறுத்துகின்றது. சூரா ஜுமர்ல பாருங்க, ரொம்ப ஹைஃபையா அல்லாஹ் பேசுறான். மிக கடினமான விஷயம், யாராலும் முடியாததை அல்லாஹு தஆலா இங்கு சோதனையாகவே பேசுகின்றான். ஆனால் அதற்கு தான் நன்மை. சூரா ஜுமர் பேசுகின்றது, ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஒருவர் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டார், ஒருவர் உங்ககிட்ட நடக்கக்கூடாத அடிப்படையில் நடந்து விட்டார், ஒருவர் இங்க பேசுறான், ஃபமன் ஆஃபா, உங்களிடத்தில் துரோகம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்து, வ அஸ்லஹ, முடியுமா? மன்னிக்கவே நம்மளால முடியல, மன்னிச்சிட்டு அவரோடு இணக்கத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால், யார் நமக்கு துரோகம் செஞ்சாரோ, யார் நமக்கு பிரச்சனை செஞ்சாரோ அவரை மன்னித்து அவரிடத்தில் இணக்கத்தோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டால், ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இவ்வளோ அவ்வளோ இல்ல,
எண்ணிலடங்காத கூலியை அல்லாஹு தஆலா மறுமையில் தருவான் என்பதை குர்ஆன் பேசுகின்றது. இந்த 4 விஷயங்களையும் உன்னிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நீங்கள் சம்பவத்தை அறிந்திருப்பீர்கள். அவர்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு அவதூறு செய்தி வந்துவிட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? தன் மகளை பற்றி அவதூறு பேசிவிட்டார்கள். நபி அவர்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என் மகளை பற்றி மதீனாவில் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழருக்கு ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சகோதரருக்கு மாசம் மாசம் ரேஷன் கொடுப்பாங்க. இப்படி ரேஷன் கொடுத்துக்கிட்டு வந்து கொண்டிருந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறுதலாக பேசினார். இப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து ரேஷன் கொடுக்கறத நிப்பாட்டிட்டார். இப்படி நிப்பாட்டினதுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு பேசியதை அல்லாஹ் இன்னும் ஆயத்தை இறக்கல, அது இறக்க போறோம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டனம் தெரிவித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். உங்களுடைய மகளை பற்றி இப்படி அவதூறு பேசிவிட்டார்கள் என்பதினால் நீங்கள் தொடராக கொடுத்து வந்த நன்மையை நீங்கள் நிறுத்துவீர்களா? நீங்க முதல்ல கொடுங்க. உங்களுக்கு நீங்க எந்த ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நன்மையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதையே நிப்பாட்டுறீங்க. உங்களுடைய மகளை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை நீங்கள் நிறுத்திக் கொள்வீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிப்பினுடைய விஷயத்தில் இந்த 4 விஷயத்தை சொன்னேன். இப்போது சுருக்கமாக 3 விஷயத்தை மன்னிப்பில் சொல்கின்றேன். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை பெறுவது. மற்றொன்று, நாம் அடியார்களிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. என்ன மன்னிச்சிருங்கன்றது நாம் பெற்றுக்கொள்வது. மூன்றாவது, நமக்கு அடியார்கள் செய்த துரோகத்தை, நமக்கு அடியார்கள் செய்த பிரச்சனையை நாம் மன்னித்து விடுவது. அல்லாஹ் இதை கேள்வியா எழுப்புறான். நீங்க உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதில்லை. ஃபல்யாஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். மக்களை மன்னியுங்கள், மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய 5வது தூண் குர்ஆன். குர்ஆனை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. குர்ஆனை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் குர்ஆனிலே மலிந்து கிடக்கின்றது. குர்ஆனை பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். குர்ஆன் ஆகச் சிறந்த நமக்கு நண்பன். குர்ஆன் நமக்கு ஆகச் சிறந்த நண்பன். குர்ஆனை பற்றி புரிய வைப்பதற்காக இதை சொல்கின்றேன். உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நண்பர்ல எல்லாருமே நண்பர் கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சும்மா பார்த்தா பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள். இப்போ ஒருவர் யார்கிட்ட தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார்? எந்த நண்பர் அவரிடத்தில் மிக அதிகமாக க்ளோஸ்ல இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் இவருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துவார். இதே போன்றுதான் குர்ஆனும். நீங்கள் குர்ஆனை ரமலானுக்கு தொடக்கூடியவர்களாக இருந்தால், வெறுமனே குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தால், குர்ஆன் வெறுமனே உங்களுக்கு அவ்வளவு தூரத்துல தான் நிற்கும். நீங்கள் குர்ஆனுக்குள் மூழ்க வேண்டும். குர்ஆனுக்குள் நீங்கள் மூழ்கினால் குர்ஆன் தன்னுடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். குர்ஆன் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். குர்ஆன் யார் யார் அவர்களை அந்த குர்ஆனிடத்தில் நெருங்குகிறார்களோ, குர்ஆனிடத்தில் எவர்கள் எப்படி நெருங்குகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு குர்ஆன் தன்னுடைய இல்மை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இல்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் குர்ஆன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 5 விஷயங்களையும் உன்னிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, ஷைத்தானில் மஆரிஜ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது. இது ரமலான் மாதத்தில் நடக்கின்றது. இந்த 4 வரிகளையும் பிரபல்யமாக நீங்கள் கேட்பீர்கள். 2 திறக்கப்படுகின்றது, ஷைத்தானில் மஆரிஜ் விலங்கிடப்படுகின்றான், இதே போன்று நரகத்தின் வாயில் மூடப்படுகின்றது. இந்த செய்தியின் மூலம் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன?
இந்த செய்தியின் மூலம் ரமலானில் சொர்க்கத்தினுடைய வாயில் திறந்து வைப்பதினால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? இல்ல சொர்க்கத்துக்கு என்ன லாபம்? இல்ல நமக்கு என்ன லாபம்? ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்படுவதனால் நமக்கு என்ன லாபம்? நரகத்தினுடைய வாசல் இப்போ நமக்கு ரமலான்ல மூடப்படுவதனால் என்ன லாபம்? ஷைத்தான்ல நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க. வலஹான், ஹின்சபு, மஆரிது, ஆமீர்னு சொல்லிட்டு மஆரித் என்ற ஷைத்தான் மட்டும் விலங்கிடப்படுகின்றான். அவன் விலங்கிடப்படுவதனால் நமக்கு என்ன லாபம்? லாபம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த அடியார்களிடத்தில் மிக தெளிவாக பேசுகின்றான். நான் உங்களின் மீது எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறேன் என்றால், எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறேன் என்றால், நீங்கள் அனைவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கான சூசகமான சுப செய்திதான் சொர்க்கத்தை நான் திறந்து வைக்கின்றேன். இதை இந்த ரமலான்ல நீங்க கேப்சர் பண்ணிக்கங்க, நழுவ விட்டுறாதீங்க. ரஹ்மத்துடைய வாசலை நான் திறந்து வைக்கின்றேன், நீங்கள் ஒட்டுமொத்த நபர்களும் என்னுடைய கருணைக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக. நரகத்தின் வாயிலை நான் மூடி வைக்கின்றேன், உங்களில் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதை நான் விரும்புகின்றேன். நீங்க நரகத்துக்கு போகணுன்றதை நான் விரும்பல, நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். மஆரித் என்று சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன். ஷைத்தான்களிலேயே அளவுக்கு அதிகமாக நம்மிடத்திலே பிரச்சனை செய்யக்கூடியவன் இந்த மஆரித் தான். இவனை விளங்கிட்டு உங்களுடைய அமல்களில் குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு பகுதியை ஹெல்ப் பண்ணிட்டேன். இன்னொரு பகுதி உங்களுக்கு குழப்பம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய மனோ இச்சை. இந்த மனோ இச்சையை நீங்கள் கட்டுப்படுத்தி அமல்களின் பக்கமும் இபாதத்துகளின் பக்கமும் மிக அழகாக நெருங்கி நெருக்கமானவர்களாக மாறி என்னுடைய ரஹ்மத்திற்கு உரியவர்களாக மாறிவிடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த 4 வரிகளின் மூலம் மிக அழகான சுப செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் ரமலானுடைய மாதத்தை பூரணமாக அடைந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நம்மை வாழச் சொன்னார்களோ, எப்படி மௌத்தாக சொன்னார்களோ, அதன் அடிப்படையில் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிக் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وأقول قولي وأستغفر الله لي ولكم.